ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தோசா லவ்வர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ரெசிபி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோன் தோசை. இது ஆக்சுவலி ரெசிபி கிடையாது, ஒரு டெக்னிக் தான். நம்ம நார்மலாக செய்கிற தோசையிலே எப்படி கோன் ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு டேஸ்ட்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங்காக இருக்கும். இது நீங்கள் ஹோட்டல்ஸில் காமனாக பார்த்துருப்பீங்க, ஆனால் வீட்டில் யாரும் ரெகுலராக இதை ட்ரை பண்ணுறதில்ல. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பெருசாக டைம் எடுக்காது. அண்ட் இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எந்த மாவும் அரைக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற தோசை மாவை வச்சு நம்ம இப்போ இதை கோன் தோசை செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற தோசை மாவை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், தோசை மாவு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். உங்ககிட்ட திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால் எவ்வளோ தின்ன முடியுமோ அந்த அளவுக்கு தின்ன ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இரும்பு தவா எதுனாலும் எடுத்துக்கலாம். நல்லா தின் லேயராக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஆயில் இல்லை கீ எது வேணால் சேர்க்கலாம். ஹோட்டலில் மோஸ்ட்லி கீ ரோஸ்ட் தான் இது பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு நார்மல் எண்ணெயிலே வரும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க கார்னர்ஸ்லலாம். இப்போது ஒரு கரண்டி எடுத்து, நீங்கள் இங்கே கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் லம்ஸ் பார்க்குறீங்களா, அதெல்லாம் அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல தோசை மொறுமொறுன்னு கிடைக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணணும், இல்லைன்னா மாவாக ஒட்டிடும். இப்போ தோசை ஹாஃப் குக் ஆன பிறகு சென்டர்லேருந்து கரண்டி வச்சு அப்படியே ஒரு கோடு போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. இந்த கோடு கொஞ்சம் நல்லாவே பெருசு பண்ணலாம், ஏன்னா நமக்கு இந்த வழியாக தோசை ஈஸியாக எடுக்க வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கோடு போடணும். இப்போ கொஞ்சம் நல்லாவே ப்ராடன் ஆகிருக்கு. தோசை கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆன உடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 சைடும் பிரிஞ்சு வரணும் அந்த கோடு வழி, அந்த அளவுக்கு ஒரு கோடு போடணும். இப்போ திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. நம்ம தவாலேயே வச்சு தான் கோன் ஷேப் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்ல எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கை ரொம்ப சுடும், உங்களால் கோன் பண்ண முடியாது. மீடியம் ஃப்ளேம் மாற்றிடுங்க. பேக் சைடும் நல்லா வெந்தால் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி தோசை கிடைக்கும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணோம்ல அந்த லைன், அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். ஸோ அப்படியே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டு வந்த பிறகு அதை அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல். கண்ணை மூடி கண்ணை திறக்கிற டைமில் நம்மளோட கோன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பெருசாக உங்களுக்கு டைம் எடுக்காது. நீங்கள் நார்மலாக தோசை செய்கிற மாதிரியே தான், ஒரு எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. தோசை நம்ம எல்லார் வீட்லையும் அடிக்கடி செய்கிறது தான். ஒரே மாதிரி செஞ்சால் நமக்கும் சரி சாப்பிட்றவங்களுக்கும் சரி கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக எதுனா செஞ்சால் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.